ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோசியல் மீடியா அவேர்னஸ். சோசியல் மீடியாவில் மக்கள் தினம் தினம் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. அதுபோல் நம்ம இது சோசியல் மீடியாவால் கைது செய்யப்பட்ட மக்களை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருந்துருக்கோம். இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மறுபடியும் 2 பேர் கைது செஞ்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடந்தது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போவோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. சவுதி அரேபியா ரியாத்தில் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த 2 பேர் வந்து அதாவது ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து அக்கௌண்ட்டில் சில ஆபாச கான்டென்ட்டுகளை வந்து பதிவேற்றம் செஞ்சு அதை மக்களை பார்க்கும்படி செஞ்சுருக்காங்க. அதனால் அவங்க 2 பேரையும் கைது செஞ்சுருக்காங்க. 2 வழக்குகளில் வெவ்வேறு அளவில் கைது பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் அடல்ட் கான்டென்ட்டே பதிவு செஞ்சுருக்காரு. இன்னொருத்தர் வந்து அடல்ட் சம்மந்தமாக, அதாவது ஆபாச வார்த்தைகள்னால வந்து பதிவு செஞ்சுருக்காரு. அப்போ 2 நபர்கள் வந்து வெவ்வேறு குற்றங்களுக்காக 2மே பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்ததாக கைது பண்ணியிருக்காங்க. இப்போ கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்க போகிறாங்க. அதனால் மக்களே, சோசியல் மீடியாவில் பயன்படுத்துகிறவங்க, பொதுவாக கல்ஃபில் பயன்படுத்துகிறவங்க வந்து பாதுகாப்பாக பயன்படுத்துங்க. நம்ம எதை பதிவிடுறோம், எதோ ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றிங்க. அதனால் சோசியல் மீடியா பயன்படுத்தும் சகோதரர்களே பாதுகாப்பாக பயன்படுத்தி பாதுகாப்பாக இருந்துக்கங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.